இன்னைக்கு புதுசா ஒன்று ட்ரை பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னா இவ்வளோ நாள் வாழை மட்டும் தான் நடவு பண்ணிட்டு இருந்தோம். புதுசா பப்பாளி நடவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால கூகுள்ல போய் கொஞ்சம் பெஸ்ட்டா எங்க கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு தேடி பார்த்தேன். அதுல கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கிறத எப்படியோ ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். அப்புறம் அதுக்கு சொட்டு நீர்லாம் விரிச்சிட்டு இருந்தோம். அப்ப சரியான வெயில். அந்த டைம்ல இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ற சுகம் இருக்கு பாருங்க. அப்புறம் தண்ணிலாம் பாய்ச்சிட்டு நாத்தெல்லாம் எடுத்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வகையான நாத்தை செலக்ட் பண்ண காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர் மெத்தட கிழிச்சு நடவு பண்ணதுக்கு டைமும் அதிகமாகவும் அதே மாதிரி வேஸ்ட்டும் வந்து நிறைய போயிட்டே இருக்கும். ஆனா இவங்க காயின் மாதிரி ரெடி பண்ணிருக்கிறதுனால இது அப்படியே வந்து நம்ம நடவு பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரேன். நான் அவங்க கிட்ட கேட்டது ரெட் லேடிங்கிற ரகம். அதுக்கு அவங்க சொன்னது ரெட் லேடிங்கிற ரகம் வந்து எல்லா மண்ணுக்கும் வராது, வைரஸ் தாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால ரெட் லேடி கூட இன்னொரு ரகத்தையும் சேர்த்து தந்தாங்க. அப்புறம் இவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பப்பாளியில இவ்வளவு ரகம் இருக்கா அப்படின்ட்டு. ஃபைனலா பப்பாளி எல்லாத்தையும் வந்து நடவு பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து அப்டேட் போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆர்வமா இருக்கிறவங்க கமெண்ட்ல ஒரு ஹாய் மட்டும் போட்டு போங்க. அடுத்தடுத்து அப்டேட் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் யாருக்காவது இதோட டீடைல்ஸ் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி பேசுங்க. ஓகே, டாடா, பை பாய்.